ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வஸ்தி கிச்சன் 360. இன்றைக்கி நம்ம கிச்சனில் பச்சை பயிறு வச்சு மாவு அரைச்சி இட்லி தோசை பண்ணியிருந்தோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம் வாங்க. ரேஷன் அரிசியாக இருந்தாலும் சரி, வீட்டில் இட்லி அரிசி சாப்பாடு அரிசியாக இருந்தாலும் சரி, 1 கப் பச்சரிசி, 1 கப் புழுங்கலரிசி, 2 கப் பச்சை பயிறு ஆட் பண்ணியிருந்தேன். 2 கப் அரிசி, 2 கப்பு பச்சை பயிறு பருப்பு, மொத்தம் 4 கப்பு ஆட் பண்ணியிருந்தேன். இது ரொம்ப ரொம்ப ஹெல்தி, உடம்புக்கு குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரையும் தாராளமாக சாப்பிடலாம். ரொம்பவும் ஹெல்தி. இப்போது 4:1 ரேஷியோ படி 1 கப் உளுந்து ப்ளஸ் கொஞ்சமாக வெந்தயம், ஒரு 2 ஸ்பூன் வரைக்கும் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இட்லி தோசை மாவுக்கு எப்படி ஊற போட்டு அரைப்போமோ அதே மாதிரி தான். ஆனால் என்ன, இதில் நான் பச்சை பயிரை ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப 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 ஹெல்தி அது உடம்புக்கு. இப்போது அரிசியும் உளுந்தையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். 2-3 தடவை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற போட்டு வச்சிடலாம். நான் காலையிலேயே ஊற போட்டுட்டேன். ஈவினிங் 7 மணிக்கு மேலே நான் இதை அரைக்க போகிறேன். நல்லா ஊறி வந்துருச்சு. நல்லா 7-8 மணி நேரம் நல்லா ஊறினதுனால நல்லா ஊறி வந்துருச்சு. மிக்ஸி ஜாரில், நான் என்கிட்ட கிரைண்டர் கிடையாது, ஸோ நான் மிக்சியில் தான் அரைச்சிக்க போகிறேன். நல்லா மையாக, எவ்வளோக்கு எவ்வளோ மையாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா மையாக சாஃப்டாக அரைச்சி எடுத்துருங்க. அரிசியும் உளுந்தையும் அரைச்சி ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். நல்லா பொங்கி வரும், அதனால் 2 பாத்திரமாக சேர்த்து டிவைட் பண்ணி நான் எடுத்து வச்சுட்டேன். காலையில் எடுத்து பார்க்கும்போது நல்லா பொங்கி இருந்தது மாவு, சூப்பராக இருந்தது. நல்லா மையாக அரைச்சா மட்டும்தான் இந்த அளவுக்கு வரும். மாவில் உப்பு ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதில் நல்லா பொங்கி வந்த மாவில் இட்லியும் ஊற்றி பார்த்தேன், தோசையும் ஊற்றி பார்த்தேன். சூப்பராக வந்திருந்தது, நல்லா சாஃப்டாக இருந்தது. அந்த பச்சைப்பயிறு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதில் நம்ம ஆப்பக்கடாய் இருந்ததுன்னா ஆப்பமும் செய்யலாம், குழிப்பணியாரமும் செய்யலாம். ரொம்ப 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 ஹெல்தி, ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு நான் சைட் டிஷ் ஒயிட் குருமா, எல்லாம் வெஜிடபிள்ஸ் போட்டு ஒயிட் குருமா தான் பண்ணியிருந்தேன். ஒயிட் குருமா, இட்லி, தோசை சூப்பராக இருந்தது பச்சை பயிரில். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.